வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு ஒரு சூப்பரான குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, ஆப்பம் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், ஒரு பச்சை மிளகா, 5-6 முந்திரி பருப்பு, ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், இதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ் எடுத்திருக்கேன், 2 சின்ன பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சம் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனீஸு, ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டு தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா சுருள வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். அடுத்து 1 கை அளவு புதினா சேர்த்துக்கிறேன். இந்த புதினா இந்த குருமாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். புதினா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸாக ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸு சேர்த்து ஒரு 3 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுறணும். நெக்ஸ்ட்டு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 3 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுறலாம். உங்கள்கிட்ட காஞ்ச பட்டாணி இருந்ததுன்னா அதை ஊற வச்சு கூட சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கிறேன். இந்த வெஜிடபிள் குருமாவுக்கு இந்த காய்கறிகள் இல்லாமல் காலிஃப்ளவர், பட்டர் பீன்ஸு, சோயா பீன்ஸு அந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். கடைசியாக உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு குருமாவுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது மல்லியும் வத்தலும் சேர்த்து அரைச்சது. நீங்கள் மல்லிப்பொடி தனியாக, வத்தல் பொடி தனியாக சேர்ப்பீங்கன்னா அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் இந்த குருமாக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த நேரத்தில் ஆஃப் குக் ஆகிருக்கும். நம்ம தண்ணி சேர்த்து ஒரே ஒரு விசில் மாத்திரம் விட்டால் போதும், நம்மளோட குருமா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குருமா கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நிறையா தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் திக்கான கிரேவி மாதிரி வேணும்னா கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டால் போதும்.
இப்போ நல்லா வெயிட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசனையே சூப்பராக இருக்குது. நம்மளோட குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சமாக சேர்த்துருந்த எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இந்த சிம்பிளான சூப்பரான வெஜிடபிள் குருமாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.